வணக்கம் நண்பர்களே. மகாபாரதப் போரில் மறைந்த வீரன் கடோத்கஜன் மகாபாரதப் போரில் ஒரு வீரன் போரில் இறந்த பின்னும் தனது பகைவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான். அந்த வீரன் வேறு யாருமில்லை, அவன்தான் கடோத்கஜன். இந்த பகுதியில் கடோத்கஜனின் கதையை விவரமாகப் பார்ப்போம். கடோத்கஜனின் பிறப்பு. பாண்டவர்களின் வனவாசம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரக்கு மாளிகை தீப்பிடித்து எரிந்தபோது பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்துவிட்டதாக கௌரவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் பாண்டவர்கள் யாரும் இறக்கவில்லை. விதுரரின் உதவியால் தப்பித்து காட்டுக்குள் சென்றனர். காட்டுக்குள் சென்ற குந்திதேவி, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் தர்மர் அனைவரும் களைப்புடன் தூங்கினர். ஆனால் பீமன் மட்டும் அவர்களின் நிலையை குறித்து கவலையுடன் அமர்ந்திருந்தார். பாண்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த காடு சாதாரணமானதல்ல. அது அரக்கர்கள் நிறைந்த காடு. நீண்ட நாட்களுக்குப் பிறகு நமக்கு ஒரு நல்ல உணவு காத்திருக்கிறது. நீ போய் அந்த மனிதர்களை இங்கே கொண்டு வா என்று கட்டளையிட்டான். இடும்பியின் காதல். பீமனின் தயக்கம் இடும்பியும் பாண்டவர்களை நெருங்கினாள். ஆனால் அங்கு இருந்த பீமனைக் கண்டதும் அவனது அழகில் மயங்கி காதல் வயப்பட்டாள். உடனே அரக்கி இடும்பி ஒரு அழகான பெண் வடிவத்தை எடுத்தாள். பீமனிடம் சென்று, நீங்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள்? இது அரக்கர்கள் வாழும் காடு. இங்கு இடும்பன் என்ற ஒரு கொடிய அரக்கன் இருக்கிறான். அவன் உங்களை அனைவரையும் கொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பியிருக்கிறான். ஆனால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இடும்பி பீமனிடம் கூறினாள். ஆனால் பீமன், என்னுடைய மூத்த அண்ணனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அதனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்தார். அதற்கு இடும்பி, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் உடனே நான் உங்களை இங்கிருந்து காப்பாற்றுவேன். உங்கள் ஐவரையும் தூக்கிக் கொண்டு போய் வேறு இடத்தில் பத்திரமாகச் சேர்த்து விடுவேன். இந்த இடும்பன் என்ற அரக்கனிடமிருந்து உங்கள் குடும்பத்தையே நான் காப்பாற்றுவேன் என்று மன்றாடினாள். ஆனாலும் பீமன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இடும்பி, என்னுடைய அண்ணன் இடும்பன் மிகவும் கொடூரமானவன். அவன் உங்கள் அனைவரையும் கொன்று தின்றுவிடுவான் என்று எச்சரித்தாள். ஆனால் பீமனோ, அரக்கனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரைக் கண்டும் எனக்கு பயம் கிடையாது என்று கூறி அங்கிருந்து கிளம்பும்படி இடும்பியிடம் சொன்னார். இடும்பன் வதம். கடோத்கஜனின் பிறப்பு பேசிக் கொண்டிருக்கும் போதே இடும்பன் அங்கு வந்தான். இடும்பனுக்கும் பீமனுக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. இந்த போர் சத்தம் கேட்டு பாண்டவர்கள் விழித்துக் கொண்டனர். இடும்பியிடம் நடந்ததை கேட்டறிந்து கொண்டனர். கடுமையாக நடந்த இந்த போரில் பீமன் இடும்பனைக் கொன்று வெற்றி பெற்றார். போர் முடிந்த பிறகு இடும்பி தர்மரையும் குந்திதேவியையும் வணங்கி பீமனை திருமணம் செய்து தருமாறு கேட்டாள். குந்திதேவியும் தர்மரும் இடும்பி பீமனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தனர். பகல் பொழுதில் நீ பீமன் கூட எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இரவானால் எங்களிடம் வந்துவிட வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் வரை இந்த நிபந்தனை. இடும்பியும் இதற்கு ஒப்புக்கொண்டாள். இப்படியே சில காலம் போன பிறகு பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோத்கஜன் என்ற அழகான ஒரு மகன் பிறந்தான். இந்த கடோத்கஜன் பிறந்த உடனேயே தாய் தந்தையரை வணங்கினான். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் தந்தையரை வணங்கும் என்று நீங்கள் கேட்கலாம். அரக்கர் குலத்தில் குழந்தை பிறந்தால் பிறந்த உடனேயே அக்குழந்தை தாய்க்கு என்ன வயதோ அந்த வயதை அடைந்து விடுமாம். அதனாலதான் கடோத்கஜன் பிறந்த உடனேயே தாய் தந்தையரை வணங்கினான். தாய் தந்தையரை வணங்கிய கடோத்கஜன், நீங்கள் என்ன நினைத்து எப்போது கூப்பிட்டாலும் நான் அங்கு வருவேன் என்று எல்லோருக்கும் முன்னால் கூறினான். பிறகு இடும்பியும் கடோத்கஜனும் அங்கிருந்து சென்றனர். குருசேத்திரப் போர். கடோத்கஜனின் பங்களிப்பு. இதற்குப் பிறகு பாண்டவர்கள் அனைவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொண்டனர். சூதாட்டமும் நடந்து முடிந்தது. பாண்டவர்கள் அனைவரும் வனவாசம் வந்தனர். அப்போது அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கப் புறப்பட்டார். பீமன் மற்றும் மற்ற பாண்டவர்கள் காட்டில் நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்போது பீமன் கடோத்கஜனை மனதுக்குள் நினைத்தார். உடனே அந்த இடத்தில் கடோத்கஜன் வந்தான். கடோத்கஜன் அங்கிருந்த பாண்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு பக்கத்தில் இருந்த பத்ரிகாசிரமத்தில் கொண்டு விட்டான். அதற்குப் பிறகு கடோத்கஜன் பாண்டவர்களின் சார்பாக
குருசேத்திர போரில் கலந்து கொண்டான். 14வது நாள் போரின் இரவு நேரம். அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான ஜெயத்ரதனின் வதம் முடிந்த பிறகு போர் விதிமுறைகளையெல்லாம் மீறி போர் இரவிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. போரானது இரவிலும் நடைபெறும் என்று அறிவித்தவுடனே கடோத்கஜன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஏனென்றால் அரக்கர்களுக்கு இரவில் பலம் பல மடங்கு அதிகரிக்கும். கடோத்கஜனின் விசித்திரத் தேர் போர்க்களத்துக்குள் வந்த கடோத்கஜனின் தேரைப் பார்த்தே பல கௌரவப் படைகள் பயந்து போயின. அப்படி அந்த தேரில் என்னதான் இருந்தது? வியாசர் இதைப் பற்றி என்ன சொல்கிறார் என்றால், பொதுவாக தேரை யானைகளோ அல்லது குதிரைகளோதான் இழுத்து வரும். ஆனால் கடோத்கஜனின் தேரை மட்டும் ஒரு வித்தியாசமான உயிரினம் இழுத்து வந்ததாகச் சொல்கிறார். என்னவென்றால், அந்த உயிரினம் பார்ப்பதற்கு யானை போலவும் சிறகுகளுடனும் இருந்ததாம். அது மட்டுமில்லாமல் அந்த கடோத்கஜனின் தேருக்கு மொத்தம் 8 சக்கரங்கள் இருந்தன. அந்த தேரின் கொடிமரத்தில் பல எலும்புகளால் ஆன மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்த கௌரவ சேனைகள் பயந்ததாக வியாசர் தனது மகாபாரதத்தில் குறிப்பிடுகிறார். கடோத்கஜன் அசுர கூட்டத்தின் அச்சம் அந்த இரவு நேரப்போரில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் படையை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருந்தான். அஸ்வத்தாமனிடம் போவதற்கே எல்லோரும் பயந்திருந்தனர். ஆனால் கடோத்கஜன் மட்டும் மிகவும் தைரியமாகச் சென்று அஸ்வத்தாமனை எதிர்கொண்டான். அஸ்வத்தாமனை தடுத்து நிறுத்தி பல அம்புகளை சரமாரி எய்தான். அது மட்டுமில்லாமல் கடோத்கஜன் மிகப்பெரிய உருவம் எடுத்து கௌரவர்களின் படையை சின்னாபின்னமாக்கினான். கௌரவர்களின் படைகள் எல்லாம் சிதறி ஓடிக்கொண்டிருந்தன. சிலர் பயந்து திரும்பி ஓடி வந்துவிட்டனர். இதையெல்லாம் பார்த்த துரியோதனன் மிகவும் பயந்தான். பயந்த துரியோதனன் கர்ணனிடம் சென்று முறையிட்டான். நீ கடோத்கஜனை கொல். இந்திரனால் வழங்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை வைத்து நீ கடோத்கஜனை கொல் என்று கட்டளையிட்டான். ஆனால் கர்ணன், நான் இதை அர்ஜுனனை கொல்வதற்காக வைத்திருக்கிறேன், இதை கடோத்கஜன் மேல் பயன்படுத்த மாட்டேன் என்று மறுத்தார். அதற்கு துரியோதனன், நீ மட்டும் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தாவிட்டால் இன்று இரவுக்குள்ளேயே நம் படைகள் முழுவதும் அழிந்துவிடும் என்று கர்ணனிடம் கூறினான். அதனால்தான் கர்ணனிடம் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும்படி ஆணையிட்டான். கடோத்கஜனின் வீழ்ச்சி மற்றும் தியாகம். இதற்குப் பிறகு கடோத்கஜனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்தது. மிகவும் கடுமையான நடந்த இந்த போரில் கடோத்கஜன் கர்ணனின் அனைத்து அம்புகளையும் தவிடுபொடியாக்கினான். கடோத்கஜன் பல மாயங்கள் செய்து போர் நடத்தினான். கடைசியில் கர்ணன் இந்திரனால் வழங்கப்பட்ட பைஜெயந்தி என்ற அஸ்திரத்தை பயன்படுத்தினான். இந்த அஸ்திரம் யார்மேல் ஏவப்படுகிறதோ அவர்களை கொல்லும் சக்தி வாய்ந்தது. அந்த அஸ்திரத்தை கடோத்கஜன் மேல் பயன்படுத்தினான். இந்த அஸ்திரம் கடோத்கஜனின் மார்பை இரண்டாகப் பிளந்தது. தான் சாகப்போகிறோம் என்று தெரிந்தும் அப்போதும் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த கடோத்கஜன் கௌரவர்களின் படைமேல் விழுந்தான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இதில் இறந்தனர். கடோத்கஜனும் இறந்தான். பாண்டவர்களின் மூத்த மகனான கடோத்கஜன் எந்தவித பதவியோ உரிமையோ எதிர்பார்க்கவில்லை. கடோத்கஜன் மட்டும் உயிர் தியாகம் செய்யாவிட்டால் பாண்டவர்களாலும் ஜெயித்திருக்க முடியாது. அர்ஜுனனின் வாழ்வும் முடிந்திருக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்த ஒரு புண்ணிய ஆத்மாதான் கடோத்கஜன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.